இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான பீகாக் மோட்டிவ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் ஆரி ஒர்க்ஸ். நம்ம ஒர்க் பண்ண போகிற பீகாக் மோட்டிவ் இது தான். இது வந்து சும்மா ஒரு வாலோட ஸ்டிக்கர்ஸில் நான் பார்த்த ஒரு பீகாக் மோட்டிவ். சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஃப்ரீ ஹேண்டாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். கிளியராக தெரியணுங்கிறதுக்காக அதுக்கு மேலேயே ஒரு ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பீகாக்கு அவுட்லைன் வந்து போட போகிறோம். அதுக்காக நார்மலாக ஒரு ஸ்விங் த்ரெட் வந்து செல்ஃப் கலர்லேயே எடுத்திருக்கேன். இதுதான் சுகர் பீடு. இது வந்து டல் கோல்ட் கலர். இந்த பீடை வச்சு தான் நம்ம வந்து அவுட்லைன் போட போகிறோம். அவுட்லைன் எந்த மாதிரி போட போகிறோன்னா, ஃபேஸில் இருக்க அந்த நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக கொண்டு வந்து திருப்பி வந்து அந்த நெக்லேயே வந்து முடிக்க போகிறேன். இப்போ வந்து நெக்கில் வந்து நம்மளோட அந்த ப்ளூ கலர் த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு நான் இது வந்து நம்ம ஆரி நீடில், பீட் நீடில், அதில் வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு நெக்லேருந்து ஒவ்வொரு அந்த லைனில் வந்து ஒவ்வொரு பீட்ஸாக வந்து செட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி எப்போவும் சொன்ன மாதிரி ரெண்டு பீட்ஸாகவே நீங்கள் வந்து எப்போவுமே கோருங்க. அதுக்கு மேலே போடாதீங்க. மேக்ஸிமம் 3, அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா லூஸ் ஆகும் ஸ்டிச்சஸ். ஸோ நான் அதுக்கு அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே பீட்ஸ் வந்து கோர்த்து அந்த ரவுண்டை வந்து கொண்டு வரேன். அப்படியே பீகாக்கோட பாடி ஃபுல்லாத்துலேயுமே நான் வந்து இந்த பீட் அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ பீட் அவுட்லைன் வந்து கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். முடிச்சிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த நோஸில் வந்து அந்த பீடோட அவுட்லைன் வந்து கொடுக்குறேன். நோஸ் வந்து கொஞ்சம் அழகாக தெரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன். இது வந்து ஒரு வால் பெயிண்டிங் மாதிரி இருந்த ஒரு பிக்கு. அதை அப்படியே எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன் ஆரி ஒர்க்கில். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் அண்ட் க்ரீன் கலர் நார்மல் குந்தன் ஸ்டோன் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து எடுத்து நான் வந்து பாடியில் ஒரு குந்தன் ஸ்டோனும் வாலோட டாப்பில் வந்து ஒரு குந்தன் ஸ்டோனும் வந்து வைக்கிறேன். நான் வந்து அந்த நார்மல் ஸ்விங் த்ரெட்லேயே வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சில குந்தன் ஸ்டோனில் இந்த மாதிரி அந்த ஓட்டை வந்து வரும். அந்த குந்தன் ஸ்டோன் மட்டும்தான் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். நான் எப்போவுமே ஒட்டுறதை வந்து விட ஸ்டிச் பண்ணுறதுல தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். அதனால் அந்த தைக்கிற மாதிரி குந்தன் ஸ்டோன் தான் வாங்குவேன். சைஸ் வேரி ஆகிற சமயத்தில் மட்டும்தான் வந்து ஸ்டிக் பண்ணுற குந்தன் ஸ்டோன் வந்து வாங்குவேன். இப்போ அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி வந்து ஒரு லைன் சுகர் பீட் வந்து அவுட்லைன் வந்து கொடுக்குறேன். அந்த ஃபுல் ரவுண்டு வந்து கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுக்கு ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டோன்னா எந்த மாதிரி மேலே இருக்க குந்தன் ஸ்டோனில் கொடுக்குறேனோ அதே டிசைன் தான் கீழே இருக்க குந்தன் ஸ்டோன்லேயும் கொடுக்குறேன். இப்போ அதை சுற்றி ஒரு மாதிரி பீகாக் ப்ளூ கலரில் ஸ்டோன் செயின் வந்து எடுத்திருக்கேன். இதோட அப்பியரன்ஸ் வந்து உங்களுக்கு போடும்போது நல்லா வந்து ஒரு மாதிரி பளபளன்னு பார்க்க அழகாக தெரியும். ஸ்டோன் செயினோட வேலையே அதுதான், பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். ஏன்னா ஸ்டோன் ஒர்க் வந்து எப்போவுமே நமக்கு ட்ரெஸ்ஸை வந்து ஹைலைட் பண்ணும். இந்த சுகர் பீட்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது எடுத்துடுறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்டோன் செயினை எப்படி தைக்கிறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து வீடியோ இருக்குது. அதை எப்படி தைக்கணும்னு ஃபுல்லாக நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். மேலே என்ன பண்ணியிருக்கணும் அதே ஒர்க்கை வந்து கீழே குந்தன் ஸ்டோன்லேயும் வந்து பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ வந்து பீகாக்கோட நெக்குக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு வந்து எடுத்து ஒரு 4 பீடு வந்து வரிசையாக வச்சு தைக்க போகிறேன். இது வந்து நெக்குக்கு வந்து பார்க்க வந்து ஒரு அழகான லுக் கொடுக்கும் பீகாக்கோட நெக்கில். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். அது 4 ஸ்டோன் தான், 4 பீட் தான் வச்சுட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு க்ரீன் கலரில் சின்ன சைஸ் ரவுண்ட் குந்தன் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா பீகாக்கோட பாடியிலையும் அதுக்கப்புறம் தோகையில் இருக்க ஒரு பாயிண்ட்லேயும் அதை வந்து ஒட்டுறேன். அந்த இடத்துல ஒரு குட்டி டிசைன் வந்து அந்த ஹைலைட் பண்ணுற மாதிரி போட போகிறோம். இது வந்து க்ரீனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து இதில் வந்து ப்ளூங்கிறனால ப்ளூவே வந்து எனக்கு ஹைலைட் ஆன மாதிரி தோணலை, அதனால க்ரீன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீடு வந்து கொடுக்குறேன். இது வந்து நார்மலாக நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்க சேம் சைஸ் சுகர் பீடு தான். அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து பீடாக ஒரு லைன் வந்து கொடுக்குறேன். பீகாக்கோட நெக்குக்கு கொடுத்துருக்கோம்ல அதே சைஸ் பீடு தான். ஒரு 2 ரவுண்டு அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி சின்ன சைஸ் பீடில் ஒரு ரவுண்டு, பெரிய சைஸ் பீடில் ஒரு ரவுண்டு. இது வந்து க்ராஸ் அவுட் இருக்கனால ஹாஃப் லைன் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஃபுல் ரவுண்டு இருக்கிற இடத்துல ஒரு ஃபுல் ரவுண்டு கொடுத்துருக்கோம் அவுட்லைனு.
இப்போ வந்து பீகாக்கோட தோகைக்கு சென்டரில் இருக்க பார்ட்டில் அந்த பெரிய சைஸ் பீடை வந்து கொடுக்குறேன். இதையும் வந்து ஃபுல்லாக கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து வந்து ஒரு லைன் வந்து திரும்ப சுகர் பீடே வந்து கொடுக்குறேன். கொஞ்சம் அந்த டிசைன் வந்து நல்லா பெருசாக தெரியணுங்கிறதுக்காக. எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவ் ஐடியாஸ் தான். இது வந்து இந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்டிக்கர் டிசைன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பீக்காக் நான் எங்கேயும் பார்க்கல. வால் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. ஸோ ட்ரை பண்ணலான்னு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ அந்த சென்டரில் இருக்க டிசைனில் இருந்து ஒரு ஒரு கொம்பு மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுக்கலான்னு போடுறேன். ஒரு லைன் அவ்வளோதான். அந்த க்ராஸில் இன்னும் வந்து அந்த லைன் பக்கத்துலேயே ஒரு சின்ன கேப் விட்டு இன்னும் ஒரு லைன். இப்போ வந்து நான் வந்து லெஃப்டில் அண்ட் ரைட்டில் இதே மாதிரி ஒரு லைன் வந்து போட போகிறேன். போட்டதுக்கு அப்புறமேட்டு இப்படி தான் இருக்கும். இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து அந்த பீகாக்கோட பாடியை ஃபீல் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நார்மல் செயின் ஸ்டிச்லேயே அப்படியே நான் வந்து ஒரு ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். இது எப்படி இருக்குன்னா வெளியில் இருக்க கிளாத் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில், உள்ளே வந்து நீங்கள் வந்து டார்க் ப்ளூ கலரில் சில்க் த்ரெட் வந்து கொடுக்கும்போது பீகாக் மட்டும் ஒரு மாதிரி அழகாக ஒரு மாதிரி ஷைனிங்காக தெரியும். சில்க் த்ரெட்டோட லுக் வந்து ஷைனிங்காக காட்டும். ஸோ உள்ளே வந்து டார்க் கலரில் ஒரு ஷைனிங் வந்து லுக் இருக்கும். ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டேன். அதோட பாடி தோகை எல்லாமே வந்து இந்த ஒரு மாதிரி ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்கேன். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பீகாக் தான். இந்த பீகாக் நான் இது வரைக்கும் போட்டதில்லை. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா பீகாக் வந்து ஒரு ஐ வந்து வைக்க போகிறேன். ஒரு குட்டி சுகர் பீட் எடுத்து அதோட ஐயில் வந்து செட் பண்ணுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு அவுட்லைன் வந்து கொடுக்கணும் பீகாக்கோட பாடியை சுற்றி, பீகாக்கவே சுற்றி. அந்த மாதிரி கொடுக்கும்போது பீகாக் வந்து கொஞ்சம் அழகாக ஹைலைட்டாக தெரியும். ஒரே ஒரு லைன் வந்து சரி கொடுக்குறேன். ஸோ ஃபுல்லாக கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு பீகாக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பீகாக் தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.